ஒரு சில விஷயங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை படைத்தவர், அப்படிதானேங்க? நம்ம கடவுளை உண்டாக்க முடியுமா? கடவுளை தான் நம்மளை உண்டாக்குனது. நம்ம கடவுளை என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியாது. பைபிள் அப்படி தான் படிக்கிறோம். சங்கீதம் 103 நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் கடவுளை உண்டு பண்ண முடியாது, கடவுள் தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று தான் நான் வேதத்தில் நான் படிக்கிறோம். இந்த நாளில் அதை மையமாக வைத்து தான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் மனுஷனை படைத்தார். எப்படி படைத்தார்? மண்ணினால் உருவாக்கினார். வேற தேவசாயலாக, இல்லையா? தேவசாயலாக, அப்புறம் ஆணும் பெண்ணுமாக, அப்படி தானே வாசிக்கிறோம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? எடுக்கலாமா? எங்கே படிக்கிறோம்? ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். போதும். 2 அதிகாரம் 7 வாக்கியம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இங்கே நான் வாசிக்க முடியும். 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். வாசித்த இந்த வேத பகுதியில் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இது நடந்த சம்பவம். தேவன் உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ளவைகளையும் படைத்து மனுஷனை படைத்த வரலாற்றை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். தேவ சாயலிலே கடவுள் மனுஷனை படைக்கிறார். அந்த வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று தான் நாம் படிக்கிறோம். அப்போ தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் அவனை அழகான ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2:8 7 படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது? கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்போ கடவுள் அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே மனுஷனை வைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் என்ன செய்யலாம், புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3 அதிகாரத்தில் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவ. இது யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். பிசாசு என்ன சொல்கிறான்? 3 அதிகாரம் 1 படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு 2:17 நீ இதை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பிசாசு என்ன சொல்கிறான், தந்திரமாய் நீ சாக மாட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு நீ சாகவே சாவ. ஆனால் பிசாசு 2 ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவளுடைய வார்த்தையினாலேயே ஒரு வார்த்தையை பொதுவாக அந்த பெண்கள் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறதுடைய அவங்களோட சுபாவம் நினைக்கிறேன். இங்கே அவங்க என்ன சொல்கிறா, அதை புசிக்கவும் மட்டுமல்ல அதை தொடக்கூடாது. அப்படி தொட்டால் நாங்கள் என்ன செய்வோம், செத்து போயிடுவோன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அப்போ பிசாசு சொல்கிறேன், நீ அதை தொட்டு பாரு, அதை நீ புசிச்சு பாரு, போய் தொடுறா, சாகலை, பார்த்தியா சாகலை, சும்மா சாப்பிடு. அவள் சாப்பிட்டது மட்டுமில்லை, புருஷனுக்கும் கொடுத்ததாக நாங்கள் படிக்கிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி இவங்க செயல்பட்டதுனால அங்கே பாவம் என்ன செய்தது, கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பாவம் பிரவேசித்தது. அவங்க வேறு ஒன்றும் செய்யலைங்க. கடவுளுடைய வார்த்தையை மீறுறதா என்னது, பாவம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில கட்டளைகளை கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த கட்டளைகளின்படி தான் நம்ம வாழணுமே ஒழிய கட்டளை தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்முடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக மன ரம்மியமாக என்ன செய்யணும், வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நான் காணப்பட வேண்டும். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் புசித்தார்கள். நிலைமை என்னாச்சு, அழகான அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன், ஏன்னா தேவன் நீதி உள்ள தேவன், அப்படி தானாங்க, தேவன் நீதி உள்ள தேவன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஏதேன் தோட்டத்தில் தான் அவங்க விரட்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் ஏன்னா வாசிக்கிறோம், அந்த ஆதாம் ஏவாள் அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே அங்கே பாவம் பிரவேசித்தது. மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க புசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அவங்கள என்ன செய்கிறாரு, வெளியில் அனுப்பக்கூடிய காரியத்தை நான் பார்க்குறோம். மட்டுமல்ல, அந்த 24 நான் படிக்கும்போது அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே கேருபீன்களை என்ன செய்கிறாரு, வைக்கிறார், தூதர்களை வைக்கிறார். சுடரொளி பட்டயம் அங்கே வீசிக்கொண்டு இருக்கிறது. யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ துரத்தி விடப்பட்ட மனுஷன் அல்லது இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே மறுபடியும் அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, புசிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கே ஆண்டவர் கேருபீனை வைக்கிறார், சுடரொளி பட்டயத்தை என்ன செய்கிறார், வைக்கிறார். பாருங்க, தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் இப்போ பாவம் செஞ்சதுனால தேவ மகிமை அவங்கள விட்டு என்ன செஞ்சிருச்சு, எடுபட்டு போச்சு. தேவ மகிமையை அவர்கள் இழந்ததுனால தேவனோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய சிலாக்கியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, இழந்து போனாங்க. என்றாலும் ஆண்டவர் அப்படியே அவங்களை என்ன செய்யலை, விடலை. அப்படியே விட்டாரா, அப்படியே விடலை. அதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்ன செய்கிறார், தம்முடைய குமாரன் அந்த பூமிக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார்.
அவரை குறித்து நான் வேதத்தில் நான் படிக்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இங்கே நான் வாசிக்கிறோம். அது எப்படி எனில் மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டதான மனுஷன் தேவ சாயலை இழந்ததுனால இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனுஷ சாயலை எடுக்கிறார். சொல்லப்போனால் பாவ மாம்சத்தின் சாயலை அவர் என்ன செய்கிறார், எடுக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, கவனிக்கிறீங்களா? மனுஷனை தேவ சாயலில் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய சாயலில் கடவுள் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் பாவம் செஞ்சதுனாலே தேவ மகிமையை இழந்து இப்போ பாவத்துக்கு அடிமையானதுனாலே இந்த பாவியை அவர் அப்படியே என்ன செய்யலை, விட்டுவிட ஆண்டவர் விரும்பாமல் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? ஃபஸ்ட்டு மனுஷனை படைக்கும்போது தேவ சாயலிலே மனுஷனை படைத்தார். இப்போது தேவன் என்ன செய்கிறார், பாவத்தில் இருக்கிறதான மனுஷனை மீட்பதற்காக தேவனே பாவ மாம்சத்தின் சாயலில் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறதாக நாம் இங்கே வேதத்தில் நாம் படிக்கிறோம். அதைத்தான் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், நமக்காக பாவ மாம்சத்தின் சாயலை அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு பாட்டு இருக்குது நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புத்தகத்தில், நாம் அவர் சாயலை அடைந்திட அவர் நம் சாயலை என்ன செய்தார், அடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நம்முடைய பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆனால் மனிதனாகிய நம்மை நேசித்தபடினாலே பாவ மாம்சத்தின் சாயலிலே அவர் என்ன செய்தார், வெளிப்பட்டதாக நான் வேதத்தில் நாம் படிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். இங்கே நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் இப்படியாக எழுதுகிறார். அந்த மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நான் படிக்கிறோம். அப்போ பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடக்கக்கூடிய மனிதனை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். சொந்த குமாரன் மனுக்குல பாவத்துக்கான மீட்பை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மீட்பை கொடுத்த அந்த ஆண்டவரை மனுக்குலத்துக்கு என்ன செய்கிறார், உணர்த்தக்கூடிய இருதயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்ய போகிறார், மாற்றப்போகிறார். பாவ சரீரத்தில் இருக்கிறதான நம்மை, பாவ சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்ம எங்கே போகணும், நியாயமா நரகத்துக்கு தான் போகணும், அப்படி தானேங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், நம்ம அந்த நரகத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் விரும்பாமல்
அவர் நம்மை போல மனுஷனாய் வந்து, யோசித்து பாருங்க, தெய்வம் இல்லையா, அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர். நாம் அவரை சேவிப்பதற்கு, அவருடைய அருகே வருவதற்கு நமக்கு எவ்வளவு வேணும்? தகுதியே இல்லை. அப்போ மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தவர் இப்போ என்ன செய்கிறாரு? அவர் நம்முடைய சாயலிலே மனுஷ சாயலாக வருகிறார். இதுக்கு மேலே அன்பு இந்த உலகத்தில் யார் செலுத்த முடியும்? செலுத்த முடியுமா? இவ்வளவாய் மனுஷனை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் தெய்வம் யாருமே கிடையாதுங்க. மனுஷனை படைத்த தேவன் தம்முடைய சாயலாக படைத்தார். மனுஷன் பாவம் செஞ்சு பின்மாறி போனதுனால அவன் எக்கேடு கட்டும் போகட்டும், தொலைஞ்சு போகட்டும்னு அவர் அப்படியே விட ஆண்டவர் விரும்பாதவர் இந்த மனுஷன் மேலே அக்கறை உள்ளவராய், ஏனென்றால் அவராலே படைக்கப்பட்டவர்கள் அல்லவா. யோசித்து பாருங்கள். இப்போ நாமே நம்முடைய பிள்ளைக நமக்கு விரோதமாக செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்? கோபம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம்? நேசிக்கத்தான் செய்வோம் இல்லையா? இதே போல் தெய்வம் என்ன செய்கிறார்? மனுஷனை படைத்து தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட அந்த மனிதனை பாவம் செய்ததுக்கு பிற்பாடு அவனை அப்படியே விட்டு விடாமல் அவன் மேல் அன்பு வைத்தபடினாலே தேவனே அந்த மனுஷ சாயலில் அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன ஒரு ஆச்சரியம்! அப்போ மனுஷ சாயலாய் வந்தது மட்டுமல்ல, இந்த மனுஷ சாயலாய் வந்த தெய்வம் இந்த மனுஷனை மறுரூபப்படுத்துகிறார். தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக அவனை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். யாரெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவனை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! மட்டுமல்ல, எபேசியரிலையும் கூட ஒரு வசனம் வாசிக்க முடியும். எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் போதும் இங்கே நான் வாசிக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள குறித்து வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது ஆதாம் மூலமாக எதையெல்லாம் மனுஷன் இழந்தானோ அதையெல்லாம் இரண்டாம் ஆதாமாக அல்லது பிந்தின ஆதாமாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இழந்து போனதை எதை ஆதாம் இழந்தான்? தேவனுடைய மகிமையை இழந்தான் இல்லையா? தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை என்ன செய்தான்? இழந்தான். சொல்லப்போனால் தெய்வத்தையே அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்து போனான். ஆகையினாலே தேவன் என்ன செய்கிறார்? தேவன் அவனை தேடி வருகிறார். ஆண்டவர் எப்படி கூப்பிட்றாரு? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிற? நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு தெய்வங்க. இந்த தெய்வத்தை போல பூமியில் எங்கே போய் பார்த்தாலும் இவரை போல ஒரு தெய்வத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இன்றைக்கி மனுஷன் தெய்வத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் தெய்வம் நம்மளை படைச்சவர் நம்மளை என்ன செய்கிறார்? தேடி வர்றார். நம்மளை தேடி வந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய அவர் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசப்படியிலிருந்து நான் கதவை தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். ஆண்டவர் ஜென்டில்மேனுங்க. ஆண்டவர் சும்மா திறந்த வீட்டில் ஏதோ நுழையிறது மாதிரி அப்படியெல்லாம் நுழைய மாட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுறேன். எப்படி தட்டுவார்? வசனத்தை கேட்கறது மூலமாக, வசனத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கறது மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குள் வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது முதல் மனிதனை கடவுள் படைத்தார். எப்படி படைத்தார்? அவருடைய சாயலிலே படைத்தார். படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயல் அவன் என்ன செஞ்சான்? இழந்து போனான். பாவத்துக்கு அடிமையானான். பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? பாவத்துக்கு அடிமையாக இருந்ததை மனுஷனை மீட்கும்படியாக பிலிப்பியர் 3:21 கூட ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம்,
நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். யோசித்து பாருங்க, இந்த நாத்தமடுத்த சரீரம், இந்த பாவ சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மளை என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! எவ்வளவு மேன்மையான பதவியை கொடுக்கிறாரு. உன்னதத்தில் அவரோடு கூட நம்மளை என்ன செய்கிறார்? உட்கார வைக்கிறாரு. இதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை தவிர, அவரை ஆராதிப்பதை தவிர, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை தவிர நம்மகிட்ட வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கூட என்ன செய்கிறதில்லை, சரியாக செய்கிறதில்லையே. நமக்காக உயிர் கொடுத்தவருங்க, அவர் நம்மளை படைச்சவருங்க, அவருடைய சாயலிலே நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய சாயலை மனுஷன் இழந்துட்டான். அந்த தேவனுடைய சாயலை இழந்ததுன்னு அந்த மனுஷனை அவர் தண்டிக்கணும். ஆனால் அவர் தண்டிக்கலை. காரணம் என்னன்னா, நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு நம்ம என்ன கைமாறு கொடுக்குறோம்? அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பினால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் நம்முடைய சாயலை அவர் அணிந்தார். பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் வெளிப்பட்டார். எதுக்காக தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றுவதற்காக. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த அற்பமான மனுஷனை அவருடைய மகிமைக்கு ஈக்குவலாக நம்மளை வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நம்மலாம் என்ன செய்வோம்? நம்மளை விட ஒரு மனுஷன் உயர்றதுக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான், இல்லையா? ஆனால் கடவுள் அப்படி இல்லைங்க. அவருக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் அவரோடு கூட நம்மளை என்ன செய்கிறார்? உன்னதத்தில் உட்கார வைக்கிறார்னா எவ்வளோ ஒரு பாக்கியம்! சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம்.